ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மரபு சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். மரபு சொற்கள் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு சொல்ல எந்த பொருள்பட அவங்க சொன்னாங்களோ அதையே நம்ம இப்போ சொல்கிறது தான் மரபு சொற்கள். இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் மரபு பிழையோடு தான் பேசுகிறோம். ஸோ இதை நான் அவங்களுக்கு ஒரு காரணமாக காட்டி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இதில் மரபு பிழை இல்லதை கண்டறிக அப்படின்னா தவறானது. இந்த மரபு சொற்களில் பிழைனா தவறானதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். மரபு பிழை அற்றதை கண்டுபிடிக்கணும்னா மரபு பிழை இல்லாதது, அதாவது சரியாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்தமாரி கொஸ்டின்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒலி மரபு. ஒலி அப்படின்னா இந்த ஒலி எதை பற்றி குறிக்கிறதுனா சவுண்டு. ஸோ ஒரு விலங்கோ ஒரு பறவையோ ஒரு சவுண்டு போட்டுச்சுன்னா அந்த சவுண்டை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த சிங்கம் இருக்குன்னா சிங்கம் கத்தியது, சிங்கம் கதறியது அப்படி வராது. ஸோ அதுக்கு கரெக்டான வார்த்தை என்னென்னா சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கியது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் மரபு சொல். நம்ம சிங்கம் கத்தியதுன்னு சொன்னால் அது மரபு பிழையாயிடும், தவறாயிடும். ஸோ சரியானது என்னென்னா சிங்கம் முழங்கும். இதுமாரி ஒவ்வொரு விலங்குக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதோட ஒலியை. என்னென்னா இது புலி என்ன பண்ணும், உருமும். ஸோ புலி உருமுதுன்னு பாடல் வரிகள் இருக்கும். அது மாதிரியே புலி உருமும். ஸோ எங்கள் ரைட் சைடில் அப்படியே எல்லாம் சின்னதாக வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்டிவ் ரீகால் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆடு என்ன பண்ணணும்னா கத்தும். ஸோ இதோட வார்த்தையே கத்தும் தான். ஸோ ஆடு கத்துங்கிறது மரபு சொல் தான், பிழையற்ற சொல் தான். நெக்ஸ்ட் நாய் என்ன பண்ணும், குறைக்கும். நிறைய பேர் நாய் குலைக்குது அப்படின்னு குலைக்கும்னு சொல்லுவாங்க, அது தவறு. குறைக்கும், அதுதான் சரியான மரபு சொல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பூனை என்னென்னா சீரும். மியாவுன்னு பூனை சொல்கிறது பூனை சீரும் அந்த வார்த்தை. நெக்ஸ்ட்டு பசு கதரும். பசுக்கான வார்த்தை கதரும். நெக்ஸ்ட்டு கழுதை கத்தும். கழுதைக்கு கத்தும் தான். எப்படி ஆடுக்கு கத்தும் பார்த்தோமோ அதேமாதிரி கழுதைக்கும் கத்தும் தான். நெக்ஸ்ட் என்னென்னா குதிரை என்ன பண்ணும், கணைக்கும். இது நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான், குதிரை கணைக்கும். அடுத்து எலி என்ன பண்ணும்னா கீச்சிடும். கீச்சுன்னு சொல்கிறதில்ல, கீச்சிடும். ஸோ எலி கீச்சிடும். அடுத்து என்னென்னா அணில். எப்படி எலி கீச்சிடுமோ அதேமாரி அணிலுக்கும் கீச்சிடும் தான் வார்த்தை, சரியான வார்த்தை. எலி கீச்சிடும் மற்றும் அணில் கீச்சிடும். அடுத்து என்னென்னா நரி என்ன பண்ணும், ஊளையிடும். நரி ஊளையிட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி நரி ஊளையிடும். அடுத்து என்னென்னா யானையோட ஒலி பேர் பிளிரும். யானை பிளிரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பள்ளி என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால பள்ளி சொல்லும்னே வச்சுருக்காங்க. ஸோ பள்ளி கத்தும் கிடையாது, பள்ளி சொல்லும். அடுத்து பன்றி உருமும். எப்படி நம்ம புலிக்கு உருமும் பார்த்தோமோ அதேமாதிரி பன்றிக்கும் உருமும். நெக்ஸ்ட் பாம்பு சீரும். இது நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம், பாம்பு சீரும். எப்படி பூனைக்கு சீரும் பார்த்தோமோ அதேமாதிரி பாம்புக்கும் சீரும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு கம்பைலேஷன் ஆஃப் விலங்குகளின் ஒலி மரபு. இப்போ நம்ம விலங்கோட ஒலி மரபு ஒரு கம்பைலேஷன் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பறவைகளின் ஒலி மரபு. எப்படி அனிமல்ஸ் பார்த்தோமோ அதுமாதிரி பேர்ட்ஸ். ஃபஸ்ட் என்னென்னா காக்காவோட தமிழ் வார்த்தை காகம் கரையும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிளி. ஸோ கிளி ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை திருப்பி சொல்லணும்ல, ஸோ அதன் அடிப்படையில் கிளி பேசும் அப்படின்னு ஒலி மரபாக இருக்குது. அடுத்து மயில் என்ன பண்ணும், அகவும். ஸோ நம்ம இந்த மயில் அகவுங்கிறத ஒரு இடத்துல நிமோனிக் மாரி யூஸ் பண்ணியிருந்தோம். எங்கன்னா ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவோட ஓசை என்ன அப்படின்னா அகவல் ஓசை அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ரீகால் மாரி பண்ணிப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வகைகள் வீடியோவை பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ ஆசிரியப்பாவுக்கு எப்படி அகவல் ஓசையோ அதுமாரி மயில் அகவும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது கோழி கொக்கரிக்கும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். இது கோழி கொக்கரிக்கும். அதேமாரி அதில் ஆண்பால் சொல்லலான சேவல் கூவும். ஸோ சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து புறா என்ன பண்ணுன்னா குணுகும். புறாவோட ஒலி குணுகும். அடுத்து வண்டு. இந்த வண்டு என்ன பண்ணுன்னா முரளும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணால் அவுல். ஆந்தை என்ன பண்ணும், அலரும். ஸோ இதெல்லாம் தான் பறவைகளின் ஒலி மரபு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விலங்குகளின் இருப்பிடம், அதாவது வசிப்பிடம். விலங்குகள் கூட்டமாக ஒரு இடத்துல வசிக்கும் பார்த்தீங்களா. இப்போ மனிதர்கள் நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறோம், அதுமாரி ஒவ்வொரு விலங்குக்கும் அதோட வீட்டோட பேர் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோழிகள் நிறையா இருக்கிற இடம் கோழிப்பண்ணை. இது ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டுருவோம் கோழிப்பண்ணைங்கிறத. அடுத்து என்னென்னா யானைகள்
வசிப்பிடம் என்னென்னா யானை கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க, யானை கூடம். அடுத்து என்னென்னா குதிரை, குதிரையோட வசிப்பிடம் குதிரை கொட்டில், குதிரை கொட்டில். நெக்ஸ்ட் என்னென்னா கரையான், கரையானுக்கு என்னென்னா புற்று, கரையான் புத்து அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், எழுத்து வழக்கில் அது கரையான் புற்று. நெக்ஸ்ட் என்னென்னா ஆடு, ஆடு வந்து வசிக்கும் இடம் வந்து ஆட்டுப்பட்டி, ஆட்டுப்பட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டுப்பட்டி. அடுத்து மாடு, மாடுகளை கட்டி வைத்திருக்கும் இடம் மாட்டு தொழுவம், மாட்டு தொழுவம் இதுதான் சரியான வார்த்தை, மாட்டு தொழுவம். அடுத்து என்னென்னா சிலந்தி, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சிலந்தி எங்கே இருக்கும், வலை, சிலந்தி வலையில் இருக்கும். அடுத்து பார்க்குறோம் நண்டு, நண்டு என்னென்னா அதுவும் வலை தான், பட் எந்த ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, நண்டு வலை. இப்போ நம்ம விலங்குகளோட இருப்பிடம் பார்த்தோம், அதோட கம்பைலேஷன் இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா விலங்குகளின் இளமை பருவ பெயர்கள். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, சிங்கம்னு இருக்குது, நம்ம சிங்கத்தோட இளமை பருவத்தை என்ன சொல்லுவோம், சிங்கக்குட்டி அப்படின்னு நம்ம யூஸ்வலாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு இது, சிங்கக்குட்டிங்கிறது ஒரு பிழையான சொல். ஆக்சுவலாக அதுக்கு சரியான மரபு சொல் என்னென்னா சிங்கக்குருளை, சிங்கத்தோட இளமை பருவத்தோட பேர் வந்து குருளை, சிங்கக்குருளை. ஸோ இதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேச்சு வழக்கில். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி, புலிக்கும் நம்ம புலிக்குட்டி புலிக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது தவறு. புலிக்கு என்னென்னா பரல், புலி பரல். ஸோ இதுதான் புலிக்கான இளமை பருவ பெயர். அடுத்து என்னென்னா பசு, பசு இது நம்ம ரொட்டீனாக கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கன்று, பசு கன்று, அதுதான் பசுவோட இளமை பருவ பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா யானை, பசுக்கு எப்படி கன்றோ அதுமாரி யானை கன்று, யானைக்கும் கன்று தான். அதே மாதிரியே மான், மானுக்கும் கன்று தான். என்னென்ன மூணு, பசு யானை மான், இந்த மூணுத்துக்குமே கன்று தான் வரும் இளமை பருவ பெயர்கள். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா குதிரை, குதிரைக்கு குட்டி, குதிரை குட்டி. நம்ம நார்மலாக எதாக இருந்தாலும் குட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமமாக ஆன விலங்குகளுக்கு குட்டின்னு தான் வரும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் குதிரை குட்டி. இனிமேல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறைய இதில் அந்த விலங்குக்கு குட்டின்னு தான் வரும், என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி மாரி ஆட்டுக்குட்டி. அடுத்து என்னென்னா குரங்கு குட்டி, குரங்கோட இளமை பருவ பேரும் குட்டி தான், குரங்கு குட்டி. அடுத்து என்னென்னா பூனை, பூனைக்கும் பூனைக்குட்டி தான், நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை வந்து பூனைக்குட்டின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா கீரி, இந்த கீரி என்ன, இது ஒரு ஈஸியான இது, ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்தோன்னே கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, கீரி பிள்ளை போதுன்னு. ஸோ கீரியோட இளமை பருவ பேர் தான் கீரி பிள்ளை. நெக்ஸ்ட் என்னென்னா பாம்பு, பாம்புக்கும் குட்டி தான், நம்ம இங்கே நிறைய இதுக்கு பார்த்தாலும் குதிரை குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி அந்தமாரி பாம்புக்கும் குட்டி தான். நெக்ஸ்ட் என்னென்னா கோழி குஞ்சு, கோழியோட இளமை பருவ பெயர் கோழி குஞ்சு, இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும், கோழி குஞ்சு. அதே மாதிரி எலி, எலியும் கோழியும் ஒன்று தான், எலி குஞ்சு, எலியோட இளமை பருவ பெயர். நெக்ஸ்ட் என்னென்னா அணில், அணில், அணிலுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த கீரி பிள்ளை பார்த்தோம்ல, அதே மாதிரி அணிலுக்கும் பிள்ளை, அணில் பிள்ளை அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் என்னென்னா பன்றிக்குட்டி, பன்றிக்கூட குட்டி, பன்றிக்குட்டி நம்ம பன்னிக்குட்டின்னு சொல்லுவோம், அது பேச்சு வழக்கு, பன்றிக்குட்டிங்கிறது எழுத்து வழக்கு. அடுத்து என்னென்னா நாய்க்குட்டி, வீட்டில் வளர்க்குற பூனையாக இருக்கட்டும் அதுமாரி நாயாக இருக்கட்டும், ரெண்டுதுமே நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதுதான், இல்லை ஆடாக இருக்கட்டும் ஆட்டுக்குட்டி. நெக்ஸ்ட் என்ன கழுதை, கழுதை என்ன டாங்கி, அதோட இளமை பருவ பெயரும் குட்டி, கழுதை குட்டி. ஸோ இப்போ இது இளமை பருவ பெயர்களோட ஒரு கம்பைலேஷன். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த இதில் விலங்குகளின் இளமை பருவ பெயர்கள் இருக்குது. இந்த இதில் ஃபுல்லாக விலங்குகளின் ஒலி மரபு, அதாவது அதோட ஒலியின் மரபு சொல் இருக்குது. இந்த இதில் பறவைகளின் ஒலி மரபு இருக்குது. இந்த இதில் விலங்குகளின் இருப்பிடம், அதாவது வசிப்பிடம், அதோட கம்பைலேஷன் இருக்குது. ஸோ இந்த நாலுத்தையும் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம், ஒலி அதாவது ஓசை எழுப்புறதை பார்த்தோம், விலங்கு மற்றும் பறவை. அடுத்து என்ன பார்த்தோம், வசிப்பிடம் பார்த்தோம், வாழுமிடம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அதோட இளமை பருவம், அதோட பேர் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த மூணுத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரே ஒருத்தர் இந்த கம்பைலேஷனை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ இதில் எந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஷார்ட்ஸில் இதுக்கு முன்னாடியே ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் ஒரு பொறுத்துக்கு ஒன்று கேட்டிருந்தோம், அதை இப்போ எப்படின்னு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே சிங்கம், சிங்கத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ரைட் சைடில் இருக்கிறது நமக்கு இளமை பருவ பெயர்களாக இருக்குது. ஸோ சிங்கத்துக்கு நம்ம என்ன தப்புன்னு பார்த்தோம், சிங்கக்குட்டி தவறுன்னு பார்த்தோம். ஸோ சிங்கத்துக்கு குட்டி கிடையாது, சிங்கத்துக்கு குருளை. ஸோ இதை மேட்ச் பண்ணுறோம். ஏக்கு 4. ஸோ இங்கே ஆப்ஷனை பாருங்கள், ஏக்கு 1, A2, A3, A4. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்து நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்னு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நம்ம மேட்ச் தி ஃபாலோயிங்கில் அது ஈஸியாக போடுற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம எல்லா ஆப்ஷனையும் ஒரு தடவை பார்த்துறது நல்லது. நெக்ஸ்ட்டு புலி, புலிக்கு என்ன பார்த்தோம், புலி பரல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ B1 அதுவும் கரெக்டாக இருக்குது. தென் மான், மானுக்கு என்ன பார்த்தோம், மானுக்கு கன்றுன்னு பார்த்தோம். என்னென்ன கன்று பார்த்தோம், பசு கன்று, யானை கன்று, மான் கன்று.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பசுக்கன்று, யானைக்கன்று, மான் கன்று, இது 3த்துக்கு தான் கன்றுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மானுக்கு கன்று. நெக்ஸ்ட் ஆடு, ஆட்டுக்கு குட்டின்னு பார்த்தோம். வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு பார்த்தோம். ஸோ டிக்கு 3. ஸோ இது 4மே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா நமக்கு ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் சரியான பதில். ஸோ இப்படி தான் இந்த மரபு சொற்கள் பொறுத்திருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.